டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களுடைய 69வது நினைவு தினம். அதாவது அவர் இறந்து 69 ஆண்டுகள் முடிவு பெற்றுள்ளது. 1956 டிசம்பர் 6ஆம் தேதி இதே நாளில் தான் அவர் மறைந்த நாள். ஆனால் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்கின்ற மாமனிதன் இந்தியாவினுடைய பெருமை, த ப்ரைட் ஆஃப் இந்தியா என்று கூட அவரை சொல்லலாம். ஏனால் அவரை தெரியாத உலக தலைவர்களே இல்லை. இன்றைக்கு இருக்கிற தலைவர் மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்தவரும் அப்படி தான். அந்த அவர் வாழ்ந்த காலத்தில் ஆசியாவிலேயே அதிகமான உலகத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களில் பட்டத்தை பெற்றவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அதில் குறிப்பாக அரசியல், பொருளாதாரம், சமூகவியல், அறிவியல், உளவியல் இது கூட படிச்சிருக்கார். ரெண்டாவது இசையும் கூட கற்றிருக்கிறார், வயலின் இசை கூட. இப்படி ஒரு பன்முகம் கொண்ட ஒரு தலைவர் தான் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இது நாம் இந்தியாவில் பிறந்ததுனால அவர் சொல்ல, உலகத் தலைவர்கள் அத்தனை பேரும் அவரை பற்றி இன்றைக்கு பாராட்டாதவர்களே இல்லை. தொடர்ந்து ஒரு 15 வருஷமாக நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அவர் எழுதிய அந்த அரசியல் சாசனம், அதை குறித்து தினமும் நாம் ஏதாவது ஒரு 10 இடத்துல அந்த சாசனம்ன்ற இந்த வார்த்தை ஏதோ ஒரு இடத்துல நீதிமன்றங்களிலோ அல்லது சமூகத்திலேயோ அல்லது ஏதோ ஒரு அலுவலகத்தில் அதை தொடர்ந்து அந்த வார்த்தை பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், அந்த சாசனத்தை வடிவமைத்த டாக்டர் பிஆர் அம்பேத்கர் எத்தனை ஒரு ஆழ்ந்த நுண் அறிவு பெற்றவர் என்பது நமக்கு தெரிகிறது. ஏனால் எதிர்காலத்தை நோக்குகின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு மாமனிதர், அப்படி தான் நம்ம சொல்லணும். அவர் இந்தியாவில் பிறந்து இருக்கிறார், அது நமக்கெல்லாம் பெருமை. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மேல்நாட்டில் பிறந்திருந்தால் கூட இப்படி நாம் பெருமைப்படும். ஆனால் இந்தியாவிலே பிறந்து ஒரு இத்தனை கோடி மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டில் பிறந்து, அதுவும் ஒரு அடித்தட்டு மனிதனாக ஒரு கீழ்நிலையில் இருந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலிருந்து பிறந்து உச்சத்தை தொட்ட ஒரு மாமனிதன். அவரை ஒரு அரசியல் சாசனத்தினுடைய தந்தை என்று சொல்வதை விட, அது பொருளாதார நிபுணர் என்று சொல்வதா, அல்லது அரசியல் தலைவர் என்று சொல்வதா, அல்லது சமூகத்தினுடைய தலைவர் என்று சொல்வதா, அல்லது ஒரு நல்ல மனிதர் என்று சொல்வதா, மெத்த படித்தவர் என்று சொன்னால் இது எல்லாமே அவர்தான் என்கின்ற ஒரு பார்வை தான் நமக்கு வருகிறது. ஆனால் பெரும்பாலும் இந்தியாவில் அவர் சட்ட மேதை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்று தான் ஊடகங்களும் மற்ற எல்லா நிலைகளிலும் எல்லா பிளாட்ஃபார்ம் என்று சொல்வார்களே, எல்லோரும் அவரை சட்ட மேதை என்று தான் சொல்கிறார்கள். ஆனால் நாம் பல இடங்களில் கேட்கும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார நிபுணர் என்று கூட கேள்விப்படும். இப்படி எது சரி, அவர் எதை சொன்னால் அவருக்கு அடையாளம் கிடைக்கிறது என்பது குறித்து தான் இன்றைய ஒரு விவாதம் என்று சொல்ல முடியாது, ஒரு கருத்தரங்கமாக இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. டாக்டர் அம்பேத்கர் என்றால் யார், அவருடைய ஆற்றிய பங்கு எது குறிப்பிடத்தக்க இருக்கிறது என்பதுதான் இன்றைய கேள்வி. அது குறித்து பேசுவதற்கு நம்முடைய நிலையத்திற்கு கட்டுரையாளர், பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், டாக்டர் அம்பேத்கர் சமூகத்திலே இருக்கின்ற மனித உரிமை மீறப்படுகிறது, அந்த மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே மிகச்சிறந்த ஆழ்ந்த அறிவு பெற்றவர் மட்டுமல்ல, ஆழ்ந்த சிந்தனை உள்ளவர், ஆழ்ந்து அதிலே தனக்கென்று ஒரு தனி முத்திரை படித்தவர். மனிதனுடைய உரிமைகள் மீறப்படக்கூடாது என்பதிலே மிகச்சிறந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கார், ரொம்ப கவனமாக இருந்திருக்காருன்னு சொல்லணும். அதுதான் அவருடைய அடையாளம் என்று பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேச வந்திருக்கின்றார். வணக்கம். நிலையத்திற்கு நீங்கள் பேச வந்திருக்கு, ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவிலே வாழ்கின்ற அந்த 100% மக்கள் தொகையில் சரிபாதி பெண்கள். அப்போ அந்த சரிபாதி முன்னேறாமல் இந்த இந்தியா முன்னேறிவிட்டது என்று சொன்னால் அது தவறு என்பதிலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர். பெண்கள் படிக்க வேண்டும், கல்வி படித்து முன்னேற வேண்டும், பல நிலைகளில் ஆண்களுக்கு நிகராக வர வேண்டும் என்று விரும்பியவர் டாக்டர் அம்பேத்கர். அதனுடைய உதாரணமாகத்தான் இன்றைக்கு நிலையத்திற்கு மேடம் ஸ்வர்ணலதா அவர்கள், இவர் முன்னாள் டெப்டி கலெக்டர் துணை ஆட்சியர் பணியில் இருந்தவர். அப்படி என்று சொன்னால் அவரும் டாக்டர் அம்பேத்கருடைய உதாரணம் தான், அதை நிரூபித்து கொண்டிருப்பவர். அவர் என்ன பேச வர்றாருன்னா, கல்வி எப்படி முக்கியம், அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு முக்கியம் என்று டாக்டர் அம்பேத்கர் வலியுறுத்தியிருக்கிறார். ஆனால் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னால் கல்வியும் பெண் உரிமையும் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது, அதுதான் அவரை அடையாளப்படுத்துகிறது என்று பேச வந்திருக்கின்றார். மேடம், உங்களுக்கு நன்றி, நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. டிடி தமிழ் நேயர்கள் சார்பாக உங்களை வரவேற்கின்றேன். அடுத்ததாக தமிழ்நாடு அரசினுடைய தூய்மை பணியாளர் வாரியம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த வாரியத்தில் அவருடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படுகிறது என்று எல்லோருக்கும் தெரியும். அந்த வாரியத்தினுடைய உறுப்பினர் திரு குருநாதன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார். அவர் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னாலே அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவர்களுக்கான கல்வி, அவர்களுக்கான வளர்ச்சி, அவர்களுக்கான வாழ்க்கை குறித்து தான் அவர் தன்னுடைய வாழ்நாளிலே பெரும்பகுதி அவர் கழித்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் என்பவர் உழைக்கும் மக்களுடைய பிரதிநிதி, அவர்களுக்காகத்தான் வாழ்ந்தார் என்று பேசுவதற்காக வந்திருக்கார். வருக குருநாதன், உங்களையும் நான் வரவேற்கின்றேன். வணக்கம். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். கடைசியாக இளைஞர் சக்தி எவ்வளவு முக்கியம், அதைவிட சக்தி பொருளாதார சக்தி எவ்வளவு முக்கியம். பொருளாதாரம் என்று சொன்னால் பொருளாதார வளர்ச்சி இருந்தால் தான் அந்த நாடு வளர்ச்சி பெறுகின்ற அர்த்தம். சமூகம் இருக்கிறது, பெண்கள் இருக்கிறார்கள், அல்லது
விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறார்கள் அல்லது உரிமைகள் மீறப்பு, இதெல்லாம் சரிதான். ஆனால் இவர்கள் எல்லாருமே எங்கே போய் நிற்கணும் அப்படின்னா பொருளாதாரம் சரியாக இருந்தால் தான் அது வளர்ச்சியினான அடையாளம், குறியீடாக இருக்கிறது. அப்போ அந்த பொருளாதாரத்தை சிந்திக்கும் பொழுது டாக்டர் அம்பேத்கரை நான் சிந்திக்கின்றேன். பொருளாதாரம் என்று தொடாமல் அம்பேத்கரை தொட முடியாது. அப்படி என்றால் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு சமூக பொருளாதார நிபுணர். அது மட்டுமல்ல, பொருளாதாரத்துறையிலே 2 பட்டங்களை அல்லது போஸ்ட் டாக்டரல் சொல்லலாம், டீலிட் பட்டத்தை பெற்றவர். அதனால் அவர் யாரும் அப்படி அடையாளப்படுத்தவில்லை. ஆனால் உண்மையான அடையாளம் என்றால் டாக்டர் அம்பேத்கர் தான் பொருளாதாரத்தினுடைய நிபுணர் என்று சொல்வதற்காக ஆடில் பேக் ஒரு இளைஞர் நம்மிடையே வந்திருக்கின்றார். இவர் இந்த குடிமைப்பணி IAS IPS தேர்வுக்கான எழுதுகின்ற மாணவர்களுக்கு பொருளாதாரத்துறையிலே பயிற்சியை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர். தொடர்ந்து 6 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மாணவர்களை பயிற்றுவித்து வருகிறார். அவரையும் நாம் வரவேற்போம். அடில் பேக் வணக்கம். நிறைய மேடையில் வந்திருக்கீங்க, தொடர்ந்து அம்பேத்கர் பற்றி பேசுகிறீங்க, கான்ஸ்டியூஷன்லையும் பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. முதல்ல நம்ம பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி கிட்ட தொடங்குவோம். ஏன் மனித உரிமைக்காக அவரை அடையாளப்படுத்துகிறார் என்று அவர் தன்னுடைய உரையை நிகழ்த்துவார். நிச்சயமாக. இப்போது நீங்கள் டாக்டர் அம்பேத்கர் ஐயா அவர்களுடைய பல்வேறு பரிமாணங்களை குறித்து பேசினீர்கள். எல்லாமே நிஜம்தான். அவருடைய பங்களிப்பு என்பது அளப்பரியது. எனக்கு என்ன அப்படின்னா, அது சமூகமாக இருக்கட்டும், கல்வி, பெண்ணுரிமை, பொருளாதாரம், இத்தனையிலும் அவர் கால் பதித்தது, அவர் தடம் பதித்தது மிகச்சிறந்த விஷயம்தான். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே அமரர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் என்று சொன்னாலே உடனடியாக சட்ட நிலைமைக்கு வருவது மனித உரிமை தான். அவர் மிகப்பெரிய மனித உரிமை போராளி. உலகத்தில் வேறு எந்த ஒரு மனித உரிமை போராளிக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு நல் வாய்ப்பு நம்முடைய பாபா சாஹிப் ஐயா அவர்களுக்கு கிடைச்சது. என்ன அப்படின்னா, வெறுமனையே மனித உரிமைக்காக போராடுவது மட்டுமே இல்லை, மனித உரிமைகளை ஒவ்வொரு சாமானியனுக்கும் உறுதிப்படுத்துகிற ஒரு சாசனத்தை வாங்கிட்டு போனாங்க. மீதி பேரெல்லாம் உழைச்சிருக்காங்க. ஏதோ ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே அவர் உழைத்திருப்பார்கள், ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்குள்ளே, ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே ஒரு பண்ணியிருப்பாங்க. ஆனால் உலகமே வேந்து பார்க்குற அளவுக்கு மனித உரிமைகளை ஒட்டுமொத்தமாக ஒரு சாசனத்தில் கொண்டு வந்து, இதுதான் மனித உரிமைகளுக்கு அடிப்படை சாசனம், இதை வைத்துக்கலாம் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் புக் வேணும்னு வச்சுங்களேன், இதெல்லாம் மனித உரிமை எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் புக் என்னன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் போய்ட்டு Part 3 ஆர்டிகல் 12 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கோ அதுதான் மனித உரிமைகள். இந்த மனித உரிமைகளைத்தான் சாசனத்தை அடிப்படை உரிமைகள் என்று பாபா சாஹிப் வழங்குகிறார். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனித இனம் தோன்றி பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த மனித உரிமை என்கிற சொல் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமாக வந்ததே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐநாவுடைய அந்த மனித உரிமை பிரகடனம் தான். அது 1948 தான் வருது. 1948 டிசம்பர் 10 தான் வருகிறது. ஆனால் 1947 நம்ம சாசனத்துடைய அமர்வுகள் ஆரம்பித்து விட்டது. அப்போதே பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மனித உரிமைகளை ஒரு பிரிக்கப்பட முடியாத ஒரு அங்கமாக சாசனத்திலே அடிப்படை உரிமைகள் கொண்டு சேர்க்கிறார். நீங்கள் எதெல்லாம் மனித உரிமைகள் என்று ஐநாவுடைய மனித உரிமை பிரகடனம் அடையாளப்படுத்துகிறதோ அது அத்தனையும் நம்முடைய சாசனத்தில் இருக்கிறது. முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஐநாவோட மனித உரிமை பிரகடனம் ஒரு சட்டமாக ஏற்றப்படவில்லை. அது ஒரு ஆலோசனையாக வழங்கியது, ஒரு பரிந்துரையாக தான் வழங்கியது. ஆனால் இதை ஒவ்வொரு சாமானியனுக்குமான ஒரு உரிமையாக கொண்டு வந்து நிலைநிறுத்திய பாபா சாஹிப் அம்பேத்கர். அதனால் திரும்பவும் சொல்கிறோம், மனித உரிமைகள் பற்றி பேசுகிறவர்கள் எழுதுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் உலகத்தில். ஆனால் இதை ஒவ்வொரு சாமானியனுக்கும் உறுதிப்படுத்துகிற ஒரு சாசனமாக வழங்கியவர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். அதில் குறிப்பாக நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் விரிவாக பேசலாம். ஆனால் 3 விஷயங்களும் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க பாபா சாஹிப். அங்கே தான் we have to say hats off to பாபா சாஹிப். என்ன அப்படின்னா, சில உரிமைகளை இந்திய குடிமக்களுக்கு வழங்கினாங்க. நம்முடைய சாசனத்தில் சில உரிமைகளை ஒட்டுமொத்த மக்களுக்கும் வழங்குகிறார்கள். சாசனம் என்ன சொன்னால் பெர்சன்ஸ்னு சொல்லுது, சில இடங்களில் சிட்டிசன்ஸ்னு சொல்லுது. சிட்டிசன்ஸ்னால் குடிமக்களுக்கு. ஆனால் குடிமக்களையும் தாண்டி இந்த மண்ணில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவள் இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை, அவர்களுக்கெல்லாம் கூட இந்த அடிப்படை உரிமை இருக்கிறது. இந்த மனித உரிமை மனிதர்களாக இருந்தால் போதும், இந்த நாட்டில் நுழைஞ்சிட்டாலே இந்த சட்டத்துக்கு. ஆமாம், அதிலும் குறிப்பாக ஆர்டிகிள் 14 and 21 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இரண்டும். ஆர்டிகிள் 14 என்ன சொல்ல வருது? தி ஸ்டேட் ஷல் நாட் deny to any person equality before law or equal protection of law அப்படி சொல்லுது. சட்டத்தின் முன் அத்தனை பேரும் சமம், அத்தனை குடிமக்களும் இல்லை, நல்லா வச்சுக்கோங்க, அத்தனை மனிதர்களும் சமம் அப்படி சொல்லியிருக்கு. அத்தனை பேருக்கும் தகுந்த சட்ட பாதுகாப்பு வழங்கப்படும் சொல்லுது ஆர்டிகிள் 14. அதே மாதிரி ஆர்டிகிள் 21 பார்த்தீங்கன்னாக்கா, நோ பர்சன் ஷெல் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ரைட் டு லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி. எந்த ஒரு மனிதனுக்குமே வாழ்வதற்கான உரிமையையும் தனிநபர் உரிமையையும் யாரும் மறுக்கப்பட முடியாதுங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்போது இந்திய குடிமக்கள் சொல்ல வரல, அவங்க பர்சன் தான். பாபா சாஹிப் அம்பேத்கர் பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, அதையெல்லாம் தாண்டி காலதேச வர்த்தமானங்கள் சொல்கிற கட்டுப்பாடுகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தாண்டி மனிதர்களுக்கான உரிமைகள்,
சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறதாக இருக்கட்டும், உங்கள் வாழ்வதற்கான உரிமையாக இருக்கட்டும், தனிநபர் உரிமையாக இருக்கட்டும், இத்தனையும் அத்தனை மனிதர்களுக்கும் பொதுவாக வைத்ததனால தான் நான் இன்றைக்கே சொல்கிறேன், மனித உரிமை போராளிகள் என்பது நிறைய பேர் இருக்காங்க, மிகச்சிறந்த பணியாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இவர்களெல்லாம் விட மிகப்பெரிய பங்காற்றியவர்கள் பணியாற்றியவர்கள் இருக்காங்க. மிக அமைதியாக அது ஒரு சட்டமாகவே அது அமைதியாக சட்டமாக சாசனமாக உங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமான ஒரு சட்டமாக வருகிறது இல்லையா? அங்கே தான் அவர்கள் என்ன செய்திருக்காங்கன்னா மனித உரிமைகளை சட்டப்பூர்வமாக நிலைநிறுத்தியவர்கள். அதனால தான் மற்ற சாதனைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு மிகவும் உயர்ந்திருப்பதற்கான காரணம் அதுதான். இல்லை, இப்போ நம்ம பேசுறது கூட அவர் கொடுத்த உரிமை தான். நிச்சயமா. இப்போ நம்ம ஒரு சபையில் பேசுகிறோம் அப்படின்னா இதை தான் பேசணும் அப்படின்றது இல்லை. அதுதானே சாசனம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம ஒரு தன்னிச்சையாக இண்டிபெண்டாக பேச முடியும் ஃப்ரீடத்தோட. ஆமாம் ஆமாம். அந்த ஆர்டிகல் 19 அவங்க தானே கொண்டு வந்தாங்க. ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா? ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அது மட்டுமே இல்லை, பேசுறது மட்டுமே நினச்சிட்டு இருக்கோம். பேச்சுரிமை, கருத்துரிமை, வாழ்வதற்கான உரிமை, இந்தியாவில் எங்கு வேண்டாலும் சென்று வருவதற்கான உரிமை, நீங்கள் என்ன தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம், சட்டப்பூர்வமாக எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம், அத்தனைக்கு உரிமை, நீங்கள் சொத்து வைத்துக் கொள்ள உரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆமாம், கருத்துரிமை எல்லாமே வருது இல்லை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை, இத்தனை உரிமைகள் உள்ளடக்கி உங்களுக்கு என்னெல்லாம் உரிமைகள் வேண்டும் நினைக்கிறீர்களோ, அதாவது ஒரே ஒரு வரியில் சொல்லணும்னா, எந்த உரிமை இல்லாமல் ஒரு மனிதனால் கண்ணியமாக வாழ முடியாதோ அந்த உரிமைகளெல்லாம் மனித உரிமைகள். அது அத்தனை அடிப்படை உரிமைகள். வெரி குட். அது சாசனத்தை உறுதிப்படுத்த ரொம்ப அருமையாக, அதாவது மனித உரிமை தான் அடிப்படை. அந்த அடிப்படைக்கு ஆதாரமாக அது சட்டமாக்கியவர் டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லி ரொம்ப அழகாக பதிவு செஞ்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் அம்பேத்கர் என்று சொன்னால் சட்ட மீறல்கள் இருக்கக்கூடாது, மனித உரிமை மீறல் இருக்கக்கூடாது. எல்லோரும் மனிதர்கள், வாழ்கின்ற அனைவரும், யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்றத மிக அருமையாக அம்பேத்கர் நிலைநிறுத்தியிருப்பதாகவும் அதுதான் அவருடைய அடையாளம் என்று சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அடுத்ததாக இவங்க மேடம் கிட்ட ஒரு சொன்னலதா மேடம் கிட்ட, முன்னாள் துணை ஆட்சியர், ஒரு அதிகாரியாக, ஒரு கிளாஸ் 1 ஆஃபீஸராக இருந்திருக்காங்க. பல மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர். ஏன்னா ஒரு கலெக்டர், டெப்டி கலெக்டராக பார்த்தா ஃபீல்டு ஒர்க்கு தான் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. சட்டம் ஆக்குறதே அவங்க தான், ஒரு மாவட்ட லெவலில் சட்டம் ஆக்குறதே அவங்க தான். எவ்வளோ தான் நம்ம அசம்பிளிலையும் பாராளுமன்றத்திலையும் சட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல இருந்து அவங்க இருந்திருக்காங்க. ரெண்டாவது, அம்பேத்கருடைய அடையாளம் தான் இவங்க பெண் உரிமைன்னும் போது, பெண்கள் இப்படி தான் இருக்கணும்னு கனவு கண்டார் அம்பேத்கர். நம்ம பாரதி பாடியிருக்காரு, விவேகானந்தர் பேசியிருக்காரு, அல்லது ராஜாராம் மோகன் ராய் உரிமைக்கு போராடிருக்காரு. ஆனால் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படி இருந்தால்தான் இந்தியா வளர்ச்சி பெறும் என்று ரொம்ப ஆணித்தரமாக நம்பினவர் அம்பேத்கர். அந்த வகையில் கல்வி ரொம்ப முக்கியம், பெண்களுடைய உரிமை முக்கியம்னு சொல்கிறீங்க மேடம். அதை குறித்து பேசுங்க. எதை வைத்து அதை ஆதாரமாக சொல்கிறீங்க? முதல்ல நான் இந்த இடத்துல இவ்வளவு ஆண்களுக்கு மத்தியிலே ஒரு பெண்ணாக அமர்ந்து நான் சட்ட உரிமையை பற்றி பேச வந்திருக்கிறேன் என்றால் அது அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த தொலைக்காட்சி நிலையங்கள் வாரியாக எங்களைப் போல உள்ள பெண்களுக்கும் நீங்கள் கூப்பிட்டு இதை மாதிரி கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு கேட்டீங்கள, உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பெண்கள் என்பவர்கள் மிகவும் அடித்தட்டில் தான் இருப்பாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா பெண்களை வீக்கர் செக்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு அதிகாரியாக சர்க்காரில் பணியாற்றி இருக்கிறேன். பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுடன் நான் இந்த சட்டங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், அதை செயல்படுத்தி இருக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் அதெல்லாம் செய்யும்போது நான் எப்போவுமே பெண்கள் மத்தியில் என்னுடைய எல்லா கருத்துக்களையும் நல்லா பதிய வைக்கிறது. கஷ்டப்படுகின்ற மக்கள், வேதனையில் இருக்கும் மக்கள், என்னை பார்க்க வரவங்களை நான் ஒரு பேப்பராகவோ ஃபைலாகவோ நினச்சது கிடையாது. இப்போ சட்டங்களில் என்ன சொல்லுதோ, என்ன என்ன செய்யலாமா, இப்போ பார்த்தீங்கன்னா 14 பிரிவு 14 படி ஈக்குவாலிட்டின்றது என்ன, ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, பெண்களுக்கும் அதில் சம உரிமை உண்டு. அதே போல் 15(1), 15(3)லாம் இருக்குது. இது என்னென்னா வித்தியாசங்கள் பார்க்கக்கூடாது, ஆண் பேர் பெண் பேர் என்று வித்தியாச பாகுபாடு பார்க்கக்கூடாது. இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே நம்மளுடைய நம்ம இது ஆண்களுக்கான சமுதாயம். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் ஒருத்தி இருந்தாள். நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு பின்னாலேயும் அந்த அம்மா ராமாபாய் அம்மா இருந்தாங்க, அவருடைய மனைவி. ஆனால் அவங்கள பற்றி ஒரே ஒரு வரி கூட ஒரு இடத்துல கூட ஒரு நூலில் கூட இல்லை. ஆனால் நான் பல கட்டுரைகளையும் பல ஆன்லைன்லையும் படித்து பார்க்கும்போது நான் அந்த அம்பேத்கருடைய துணைவியார் ராமாபாய் அம்மாவை பற்றிய ஒரு கருத்தை நான் பகிர்ந்துக்க நான் விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு சென்று MA பட்டம் வாங்கி வருகிறார். அப்போ வாங்கி வரும்போது அது உங்களுக்கே தெரியும், மன்னருடைய அனுமதியோடு
அவருடைய உதவித்தொகையில் தான் அவர் போகிறாரு. ஏன்னா இவங்க ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அப்போ வாங்கிக்கிட்டு வரும்போது அப்போ வந்து கையில் இவங்களுக்குன்னு எதுவுமே வாங்கிட்டு வரல. அந்த அம்மாவும் ஒன்றும் கேட்கல. அப்போது இவர் கையில் வந்து ஒரு 100 ரூபா தான் இருக்குது. அப்போது அந்த 100 ரூபாவை அவங்க கையில் கொடுத்து, அமெரிக்கா வாழ்வு வந்து ரொம்ப பெரிய காஸ்ட்லியான ஒரு வாழ்வுமா, அங்கே வந்து நம்ம வந்து நம்மளை மாதிரி இருக்கிறவங்க எதுவுமே வாங்க முடியாது, இதுதான் 100 ரூபாய் தான் மீந்தது அப்படின்னு கொடுக்குறாரு. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த அம்மா வந்து அவர் சாஹிப் தான் கூப்பிடுவாங்க. சாஹிப், இது வந்து 100 ரூபாய் இல்லை, இது வந்து இந்தியாவுக்கு நீங்கள் வாங்கின இந்த வெளிச்சம், இந்த இந்தியாவுக்கு கான்ஸ்டியூஷனை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, இந்த வெளிச்சத்தை தான் நீங்கள் 100 ரூபான்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு அது 100 ரூபாய், எனக்கு அது இந்தியாவுக்கு வெளிச்சம் என்று அவங்க சொல்லும்போது அவர் வந்து நெகிழ்ந்து போகிறார். அதே மாதிரி இன்னொரு உதாரணத்தையும் சொல்ல விரும்புகிறேன். அம்மா வந்து வீட்டில் இருக்கும்போது பாபா சாஹிப் வந்து வீடு ஃபுல்லாக அவர் கான்ஸ்டியூஷன் எழுதுகிற நேரம் வீட்டில் ஃபுல்லாக அலமாரியில் கீழே எல்லா இடத்துலையும் கட்டாக நோட்டு புத்தகங்களையும் காகிதங்களையும் குறிப்புகளையும் வைத்து விடுவார். இந்த அம்மாவுக்கு வந்து உட்காருவதற்கு கூட இடம் கிடையாது. அப்பொழுது பாபா சாஹிப்பினுடைய ஒய்ஃப் அவங்க இருக்காங்கள்ல, அவங்க வந்து வாசலில் தான் எப்போவுமே இருப்பாங்க, வாசல்லே காத்து கிடப்பாங்களாம், அவர் முடிப்பாரா, சாப்பிட்றது கூப்பிடலாமான்னு. அப்போ வந்து இது கையெழுத்தான நாள், இந்த அரசியல் சாசனம் கையெழுத்திட்ட நாள் 49வது வருஷம் வந்து போயிட்டு எல்லாரும் வந்து அவரை வாழ்த்துறாங்க, இன்றைக்கி கையெழுத்தாகி விட்டது உங்களுடைய அரசியல் சாசனம். அப்போ அவர் சொல்கிறார் எல்லா நண்பர்கள் எதிரிலையும், இது வந்து என்னுடைய பெருமையோ எனக்கு கொடுக்க வேண்டியது இல்லை, இதில் பாதி பங்கு என்னுடைய மனைவி அவங்களுக்கு கொடுக்க நீங்கள் வேணும் அந்த பெருமையை. ஏன் அப்படின்னு கேட்டால் நான் வந்து உள்ளே எழுதுறதால அவங்களுக்கு இடம் இல்லாததால் வாசல்லையே இருந்தாங்க அவங்க, அதனால் அவங்களுக்கு தான் அந்த பெருமை போய் சேரணும். அப்போ வந்து அந்த அம்மாவை கேட்குறாங்க, ரமாபாய் அம்மாவை கேட்குறாங்க, என்னங்க இந்த மாதிரி வந்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்னா, இது போல் ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து இந்த பாரதத்துக்கு தந்தார் சாஹிப் அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் வாசலே நிற்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எவ்வளோ ஒரு பெரிய பெண் உள்ளம் பாருங்கள், அவ்வளோ பெரிய மேதையின் பின்னால் அந்த பெண் வந்து பேசுகிறா. இதெல்லாம் வந்து பதிவாக செய்து ஒரு நூலாக செய்யணும்னு சொல்லி என்னுடைய ரொம்ப நாளாக அதனால் வந்து சட்டங்கள் என்பது வந்து ஆண்களுக்கு மட்டுமல்ல, அந்த ஆண் வந்து வெளியில் வந்து தெரிகிறாரு அப்படின்னாக்கா அந்த பெண் உரிமை அவள் வந்து பேசலை, அவள் வந்து பெரிய கிளப்புக்கு போல எங்கேயும் போல எதுவும் செய்யலை, ஆனால் அவங்க இருந்த இடத்திலே இருந்து நிலையாக நின்று அவங்க வந்து அந்த பெண்ணுரிமையை வந்து அவங்க பேசினாங்க, பதிவிட்டாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப முதல் சுற்றில் உங்கள் கருத்தை பதிவு செஞ்சு ரொம்ப அழகாக நீங்கள் அந்த சொன்னும்போது எனக்கு நீங்கள் வந்து அவர் பெரியவர் ஆன பிறகு ஒரு விஷயத்த சொன்னீங்க, இதே நிலை அம்பேத்கருக்கு இருந்திருக்கு. சிறு வயதில் படிக்கிற காலத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவங்க அப்பா வந்து இவர் 2:30 மணிக்கு வரைக்கும், ஏன்னா அவங்க அப்பா படுத்துட்டாருன்னா இவருக்கு இடம் இருக்காது அவர் வீட்டில், இவர் படுத்துட்டா அவங்க அப்பாவுக்கு இடம் இருக்காது, அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுவார், இவரை 2:30 மணி 3 மணிக்கு எழுப்பி விட்டுட்டு படிக்க போயிடுவார், அப்புறம் தான் அவங்க அப்பா படுப்பாராம். ஆமாம். ஸோ இப்படி தான் படித்தப்போ இந்த நெருக்கடி அவர் பிறந்ததுலேருந்தே இந்த இட நெருக்கடி இருந்திருக்கு. அந்த இதெல்லாம் அந்த இடம்ன்ற ஒரு வார்த்தை சுற்றுல பதிவு பண்ணணும், இது போல இன்னொரு நிகழ்வினும் பதிவு பண்ணணும். ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக இதுவரைக்கும் மேடம் சொன்னலதா ரொம்ப அருமையாக வந்து பெண் உரிமை டாக்டர் பாபா சாஹிப் எப்படி கொண்டு வந்தார்ன்றது பிற்பாடு, ஆனால் அவருக்கு துணையாக இருந்த மனைவியே வந்து தன்னுடைய கணவனை எப்படி பெருமையாக நினைத்திருக்கார், அவருடைய வெற்றிக்கு பின்னால் வந்து இவர் எப்படி இருந்திருக்காருன்றதை ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்த சுற்றுல வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் மேடம். அடுத்ததாக திரு குருநாதன், குருநாதன் இப்போது அந்த தூய்மை பணியாளருடைய வாரியத்தினுடைய உறுப்பினராக இருந்து ஏற்கனவே நான் சொன்னேன், அவர் வந்து இந்த அடித்தட்டு மக்களுக்காக தான் டாக்டர் அம்பேத்கர், அப்படித்தான் அவரை அடையாளம் காண முடியுன்றதை பதிவு செய்திருக்காரு. நீங்கள் அதுக்கான காரணத்தை சொல்லுங்களேன் குருநாதன். வணக்கம். இப்போ வந்து அம்பேத்கர் அவரும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், இருந்தாலும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக தான் அவர் செயல்பட்டு வந்தார். அரசியலமைப்பு சட்டமாகட்டும், மற்றது வந்து பொருளாதார எல்லா விஷயங்கள்லையுமே வந்து அவர் வந்து பொதுவான ஆள் தான், பொதுவானதாக இருந்தவர் தான் வந்திருக்காரு. இருந்த போதிலும் இந்த அடித்தட்டு மக்களுக்கான அவர் வந்து ரொம்ப இடஒதுக்கீடு, பட் பாராளுமன்றத்தில் இடஒதுக்கீடு, சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு, இந்த மாதிரி வந்து மக்கள் பிரதிநிதிகள் எங்கெங்கே இருக்காங்களோ அதெல்லாமே வந்து அவர் அதுக்கான இடஒதுக்கீடெல்லாம் கொடுத்து
அங்கே இருந்து அவங்களோட உரிமைகளை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவரை நிறைய உழைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து காலையில் வந்து காலைல 5 மணிக்கே எந்திரிச்சு வீட்டை விட்டு எந்திரிச்சு தூய்மை பணியை பார்க்குறதுக்காக போவாங்க. இடையில வந்து அவங்க வரும்போது மணி வந்து ஒரு 10-11 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. வந்துட்டு திரும்பவும் அவங்க 2 மணிக்கு போவாங்க. போகும்போது அவங்க குழந்தைகளை வந்து பார்க்குறதுக்கு வந்து காலையில் வந்து அவங்க குழந்தைய வந்து குளிப்பாட்டி காலைல எந்திரியப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லிவிட்டு வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுத்து அவங்கள கவனிக்கக்கூடிய வாய்ப்பே வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு தூய்மை பணியாளர்கள் வந்து தன்னுடைய குழந்தைங்களெல்லாம் வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுடைய வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கல்வியில் வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து இடஒதுக்கீடு, அதுக்கு அடுத்து வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இடஒதுக்கீடு கொடுத்து அவங்கள வந்து கொஞ்சம் முன்னேற்றத்துக்கான வழிகளெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. அதாவது அவர்கள் அந்த இடத்துல இருந்துடக்கூடாது, அதே நிலையில் தொடர்ந்து இருக்கக்கூடாது. ஏன்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்திருக்காங்க. ஆமாம், அங்கிருந்து ஒரு வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆமாம், அந்த மக்கள்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் அவருடைய அடையாளம். அவர் நினைச்சோன்னா அதான் வருது. ஆமாம், அவர் என்ன அடையாளம்னா அவர் வந்து மக்களுக்கு பொதுவான மக்களுக்காக இருந்தாலும் அடித்தட்ட மக்களுக்காக அவர் வந்து ரொம்பவும் உழைச்சிருக்காரு. ஏன்னா அது வந்து ஒரு சரி சமமாக இல்லை. இப்போ வந்து மேலும் கீழுமா இருக்கனால சரி சமமாக ஒரு சமப்படுத்தணும் என்ற நோக்கத்தில் அவர் செஞ்சுருக்காரு. இல்லை, நீங்கள் சொல்கிற கூற்று கூட நாம் தொடர்ந்து இந்த சமூகத்தை கவனிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளாகட்டும் அல்லது நினைவு தினமாகட்டும் நீங்கள் சொல்கிற இந்த மக்கள் தான் பெரும்பான்மையாக அவருக்கு வந்து அந்த மாலை அணிவித்து கொண்டாட்டம், பிறந்தநாளில் கொண்டாடுறாங்க. தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு அவரை ஏதோ தன் வீட்டில் பிறந்த ஒரு தாத்தாவோ தன்னுடைய பாட்டன் போல்றது தான் அதை நினைக்கிறாங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு எந்த தலைவருமே தலைவராக பார்க்குறாங்க, இவர் மட்டும்தான் தன் குடும்பத்தை சேர்ந்தவர் என்பது போல் இருக்குது. அதுதான் பார்த்தா தெருக்களில் இன்றைக்கு இந்தியாவில் எங்கே போனீங்கன்னாலும் ஒவ்வொரு தெருக்கள்லையும் அவருடைய சிலை இல்லாத அதிகமான சிலை இருக்கிறதும் அவருக்கு தான். அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கூற்று மிக சரியாகத்தான் இருக்குது. ஆனால் மற்ற 3 பேரும் தவறுன்னு சொல்ல, இது நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த கருத்து ரொம்ப உங்களோட இதோடு ஒத்து போகுது. ஏன்னா இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போதும் அங்கே இருக்கின்ற சூழல் பார்க்கும்பொழுது அவர்களுக்கான அடையாளமாகத்தான் டாக்டர் அம்பேத்கர் இருக்கிறார் என்பது போன்ற ஒரு தோற்றம் தான் எனக்கு தெரிகிறது. தொடர்ந்து பேசுவோம் சார். அடுத்ததாக ஆடில் பேக் ஒரு குடிமைப்பணி இல்லை ட்ரைனிங், அதாவது அடுத்த கட்டம் ஆஸ்பிரன்ஸ், IAS IPS ஆஸ்பிரன்ஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அவர் எல்லோரும் சமூகத்துக்காக போராடியிருக்காங்க, சுதந்திரத்துக்கு போராடியிருக்காங்க, ஆண் பெண் சமம் என்று மகாத்மா காந்தி அவரிடம் சொல்லியிருக்காரு. எல்லாம் சுதந்திர போராட்ட வீரர்களும் இந்த ஒரு நோக்கத்தோடு தான் போராடியிருக்காங்க. கீழ்த்தட்டு மக்களை வந்து காந்தியும் கூட தான் தூக்கி அரவணைச்சிருக்காரு, ஹரிஜன்கள்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பெண்களுக்காகவும் காந்தி வந்து போராடியிருக்கார். ராஜாராம் மோகன் ராயெல்லாம் இருந்திருக்காங்க. யார் இல்லை, பெண்டிக் பிரபு ஒரு வெள்ளைக்காரனு அவரே கூட இருந்திருக்காரு. அது எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் அம்பேத்கர் என்பவர் இதையும் தாண்டி தனித்துவம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு பொருளாதார மேதை. அந்த பொருளாதார சிந்தனையை வைத்துத்தான் அந்த சாசனத்தை அவரால் வடிவமைக்க முடிந்தது. இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருக்கார். அப்போ அதற்கு பொருளாதார சிந்தனை, சமூக பொருளாதார சிந்தனை இருந்த தொட்டு தான் அவரால் செய்ய முடிந்தது. அதனால் அவரை சொல்லும் பொழுது அவர் ஒரு பொருளாதார சிந்தனையாகத்தான் அடையாளப்படுத்த முடியும்னு பேச வந்திருக்காரு. பேசுங்க ஆடில். நிச்சயமாக சார். இன்று அம்பேத்கருடைய நினைவு தினம் அன்று டிடி தமிழுடைய நேயர்கள் எல்லாருக்கும் அம்பேத்கருடைய பொருளாதார சிந்தனை பற்றி பேசுகிறது என்னுடைய பெருமை. ஸோ அதுக்கு வாய்ப்பளித்த டிடி தமிழுக்கு நன்றி. ஸோ முதல்ல வந்து நீங்கள் எடுத்து சொன்ன மாதிரி சட்ட மேதை அப்படிங்கிறத விட அவர் வந்து ஒரு பொருளாதார மேதைங்கிறத பற்றி நிறைய பேசப்படுறதில்ல. அதை பற்றி நான் கொஞ்சம் விரிவாக இன்றைக்கி நான் சொல்கிறேன். இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமர்த்தியா சென் நோபல் பரிசு வாங்கும்போது அது யாருக்கு டெடிகேட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறப்போ என்னுடைய எக்கனாமிக்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்ததே அம்பேத்கர் தான். ஸோ அம்பேத்கருக்கு நான் அதை டெடிகேட் பண்ணுறேன்னு அமர்த்தியா சென் நோபல் பரிசு வாங்கி சொல்கிறாரு. ஸோ அம்பேத்கர் தி எக்கனாமிஸ்டோடைய கான்ட்ரிபியூஷனில் நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டை தொடர்ச்சியாக சொல்கிறேன். அவர் வந்து இந்த ஜாதிய தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறத பற்றி அன்னிலேஷன் ஆஃப் கேஸ்ட்டுங்கிற ஒரு புத்தகத்தில் சொல்லியிருப்பார். என்னதுன்னா, அவர் வந்து அவரோட லைஃப்பை வந்து நம்ம 1923க்கு முன்னு பின்னு பிரிச்சுக்கலாம். 1923க்கு முன்னே அவர் படிக்கிறாரு, பின்னு தான் இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து இந்த சமூக முன்னேற்றத்துக்கு பாடுபடுறாரு. அவருடைய இந்த அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்டில் இந்த தீண்டாமை பற்றி பேசுறது, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேன்மை பற்றி பேசுகிறப்போ அது சமூகம் சார்ந்த ஒரு விஷயமா பேசுகிறாரு. ஆனால் அது ஒழிக்கப்பட வேண்டிய காரணத்தை சொல்லும் போது பொருளாதார காரணத்தை தான் சொல்கிறார்.
பொருளாதார ரீதியாக இவங்க ஏன் பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிற இந்த கேள்வி எழுக்கிறாரு. டிவிஷன் ஆஃப் லேபர் பற்றி பேசுவாங்க. ஸோ இது வந்து டிவிஷன் ஆஃப் லேபர், இந்தந்த குரூப் இந்தந்த வேலையை வந்து பிரித்து எல்லாரும் சமூகத்தில் பண்ணணும் அப்படின்னு. இது டிவிஷன் ஆஃப் லேபர் இல்லை, டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லுவார். வேலையில் செய்கிறவங்களே பிரித்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ டிவிஷன் ஆஃப் லேபரையும் இந்த கேஸ்ட் சிஸ்டமையும் லிங்க் பண்ணி எக்கனாமிக் வியூவாக தான் வந்து அவர் அனிலேஷன் ஆஃப் கேஸ்ட்டில் சொல்லியிருப்பார். அவர் ஆரம்பத்தில் படித்த எக்கனாமிக்ஸு சமூக முன்னேற்றத்துக்கு ரொம்ப பயன்பட்டுருக்கு. ஸோ முதல் சுற்றில் நான் அவருடைய இந்த ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட், இந்த ஆர்பிஐ ரிலேட்டடான ஒரு அச்சீவ்மெண்ட் பற்றி பேசுகிறேன். ஸோ மானிட்டரி எக்கனாமிக்ஸில் இன்றைக்கி $1 ரூபாயோட மதிப்பு 89 ரூபாய்க்கு வந்திருக்கு. இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் பற்றினா அவருடைய அந்த டாக்டரல் தீசிஸ்க்கு தான் அவருக்கு இந்த டாக்டர் பட்டம் கொடுக்குது. நம்ம டாக்டர் அம்பேத்கர்னு சொல்கிறோம். அவர் வாங்கின 2 டாக்டர் பட்டமும் எக்கனாமிக்ஸ்க்காக வாங்கினது தான். த ப்ராப்ளம் ஆஃப் ரூபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் இட்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு 1923 அவர் கொண்டு வந்த அந்த டாக்டரல் தீசிஸ். அந்த தீசிஸில் அவர் என்ன பற்றி பேசுகிறாருன்னா, நம்மளுடைய ரூபாவை வந்து பவுண்டோட லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அன்றைக்கி வந்து இந்த மானிட்டரி எக்கனாமிக்ஸில் கோல்டு ஸ்டாண்டர்ட், கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு 2 சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு கூட ஜான் மேயார்ட் கீன்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்கனாமிஸ்ட்டை பற்றி பேசுகிறோம். அவர் வந்து ஒரு லீடிங் எக்கனாமிஸ்ட்டுன்னு. அவர் எவ்வளோ லீடிங் எக்கனாமிஸ்ட்டோ அது சமகாலத்தில் அவருடைய கொள்கையான இந்த கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாண்டர்ட் வந்து இந்தியாவுக்கு பாதிப்பு கொடுக்குது, அதனால் அது இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம கோல்டு ஸ்டாண்டர்டுன்னு இந்த சிஸ்டமை கொண்டு வரணும்னு கீன்ஸுக்கு ஆப்போசிஷனாக தான் அவர் அந்த புக்கை எழுதுறாரு. அதுக்கு பல எதிர்ப்பு கூட வருது. அவரே சொல்றாரு, எப்படி என்னால் ஃபார்வர்ட் பண்ண முடியும்னு கேட்குறாரு. ஸோ அதுதான். ஸோ ஒரு ஜான் மேயார்ட் கீன்ஸுங்கிறது ஒரு குளோபல் எக்கனாமிஸ்ட்னா அவரோட அந்த சிந்தனைக்கு மாற்று சிந்தனை கொடுத்த அம்பேத்கரும் வந்து ஒரு குளோபல் எக்கனாமிஸ்டாக நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் வந்து ரூபாவோட மதிப்பு வந்து இந்த முதல் உலகப் போருக்கு அப்புறம் ரொம்ப சரிஞ்ச உடனே இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் யோசிக்கிறப்போ இந்த ரூபா பவுண்டுக்கான இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அப்போ அதே மாதிரி இந்த ரூபாவை அச்சிடிச்சு வெளியிட்டு ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு மத்திய வங்கி வேணும் அப்படின்னு வருது, ரிசர்வ் வங்கி. அப்போது அதை உருவாக்குறதுக்கு ஹில்டன் யங் கமிஷன், ராயல் கமிஷன் ஆன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸை செட் பண்ணுறாங்க. அந்த கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வரும்போதே இதை பற்றி ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லா மெம்பர்ஸும் இந்த ப்ராப்ளம் ஆஃப் ருபி அப்படிங்கிற இந்த புக்கை வச்சு பார்த்து இதில் ஒருத்தர் இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் எப்படி செட் பண்ணுங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அவரே கூப்பிட்டு கேட்போமேன்ட்டு அவரோட இன்புட்ஸை வாங்கி அந்த இன்புட்ஸை பேசிஸாக வச்சு தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே வந்து கொண்டு வராங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கரன்சி நோட்ஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் பார்க்குறோம். அதோடைய ஆரம்ப புள்ளியில் அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறது ஒரு முக்கியமான அவருடைய பொருளாதார கான்ட்ரிபியூஷன். இந்த கோல்டு ஸ்டாண்டர்ட், கோல்டு ரிசர்வ் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி நம்ம அந்த டிபேட் பார்க்கணும். நான் 2வது சுற்றில் வரும்போது அவருடைய இந்த விவசாயங்கள், அக்ரிகல்ச்சர் அண்ட் லேபர், இந்த மாதிரியான எக்கனாமிக்ஸ் சைடில் என்னென்ன பேசினாருங்கிறத பற்றி பேசுவோம். ரொம்ப கரெக்ட். ஏன்னா 1935 வந்து ரிசர்வ் வங்கி உருவானதற்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாலும் இவர் தான் அடிக்காரன். ஏன்னா அந்த ராயல் கமிஷனே சொல்கிறாங்க, ஒரு இவ்வளோ பெரிய ஆளை ஒருத்தரை வச்சுக்கிட்டு இந்தியாவில் எங்களை எதுக்கு கூப்பிட்டீங்க, himself can solve the problem அப்படின்றத அவங்க ரிப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் they entrusted the all the responsibility to டாக்டர் அம்பேத்கர். அதுக்கப்புறம் தான் ரிசர்வ் வங்கி வருதுன்றதான் வரலாறு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. தொடர்ந்து இப்போ மீண்டும் அடுத்த சுற்றில் இல்லை, இது வந்து மனித உரிமை மீறக்கூடாது என்பதிலே டாக்டர் அம்பேத்கர் உறுதியாக இருந்தார். மனித உரிமை தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. இந்த மனித உரிமை மீறப்பட்டால் மற்ற 3 அடிபட்டுரும். அப்போது அது சரி வராது. அப்போ அடிப்படை ஃபவுண்டேஷன்றது இந்த மனித உரிமை. அந்த மனிதன் உரிமையோடு வாழ்ந்தால்தான், சுயமரியாதையோடு வாழ்ந்தால்தான் மற்ற விஷயத்தை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாடோடு தான் அம்பேத்கருடைய அடையாளம்னு பாஸ்கரன் திருப்பி அடுத்த சுற்று பேசுங்க பாஸ்கரன். ஒரு 4-5 விவரங்களை நம்ம ரொம்ப ஆழமாக பதிவு செய்யணும். இங்கே என்னென்ன கூட நண்பர் திரு ஆதில்பேக் கூட இந்த தீண்டாமை பற்றிலாம் பேசினாங்க. சாசனம் உருவாகி நம்ம கைக்கு வர்ற நாள் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தீண்டாமை என்பது ஒரு பாவம் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இட்ஸ் எ சின் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படி பேசியிருந்தாங்க. ஆனால் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் சாசனத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டிகிள் 17 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்டச்சபிலிட்டி இஸ் அ கிரைம் அண்ட் அன்டச்சபிலிட்டி எனி ஃபார்ம் இஸ் ஃபர்பிடன். ஓஹோ, அதெல்லாம் சொல்கிறாரு. இது வந்து சட்டப்படியான ஒரு குற்றம். அது எந்த வடிவத்தில் வந்தாலும் அது தடை செய்யப்படுகிறது. அது குற்றம்ன்றாரு. ஆமாம், பாவம் சொல்ல சட்டவிரோதமான ஒரு காரியம் அது. அப்போ 2க்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி சின்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், இட்ஸ் அ சின் அகேன்ஸ்ட் ஹியூமனிட்டி. இது மனித குலத்துக்கு எதிரான பாவம் சொல்கிறீங்க. இந்த பாவம் புண்ணிய கதையெல்லாம் வேணாம், சட்ட விரோதம். இது யார் கொண்டு கொடுத்தது? இதுதான் மனித உரிமைங்கிறது. மனித உரிமைங்கிறது சொல்லில் இல்லை, செயல்பாட்டில் சட்டத்தின் மூலம் கொண்டு வந்து சாமானியர்களை கொண்டு நிறுத்துகிறாங்க. அன்டச்சபிலிட்டி இன் எனி ஃபார்ம் இஸ் ஃபர்பிடன் எழுதுகிறாங்க. இது தடை செய்யப்படுகிறது தீண்டாமை. அப்போது உங்களால் சட்ட ரீதியாக உரிமை நடவடிக்கை எடுக்க முடியுமா இல்லையா? அப்போ மனித உரிமை மீறலை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னா, அதற்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வாருங்கள்.
இது தவறுன்னு சொல்லுங்கள், இது குற்றம் சொல்லுங்கள், சட்ட ரீதியாக தவறுன்னு சொல்லுங்கள். வெறுமனே பாவம் புண்ணியம் சொல்லிட்டு போனாலும் முடியாது. அது ஆர்டிகல் 17 சொல்லுது. இன்னும் 4 விஷயம் முக்கியமான விஷயங்கள்லாம். அப்புறம் கொஞ்சம் முன்னால் வந்தீங்கன்னா ஆர்டிகல் 20 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. 3 விஷயம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு தப்பு பண்ணுறான், அவனை வந்து நீங்கள் கைது பண்ணுறீங்களா, தப்பு செய்கிற போது அந்த நடவடிக்கை தவறாக இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்லணேன், 1977 எம்ஜிஆர் முதல்வர் வரக்கு முன்னால் வரைக்கும் நீங்கள் வந்து சைக்கிளில் டபுள்ஸ் போனால் தப்பு, அப்புறம் சட்டப்படியாக நீக்கினாங்க. அப்போது அதுக்கப்புறம் ஒருத்தர் போடுறான்னு வச்சுங்களேன், இப்போ நீங்கள் அது மேலே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ சட்டப்படி தப்பு இல்லை, அப்போ தப்பாக இருந்தது, இப்போ தப்பு இல்லை. அப்போது அந்த நேரத்துக்கு தப்பாக இருந்ததா? அது ஒன்று. அப்புறம் 2வது என்ன சொல்கிறாங்க, யாரையாவது நீங்கள் வற்புறுத்தி துன்புறுத்தி அவர் மீது எதுவும் ஒரு கருத்தை திணித்து அவர்கிட்ட ஒரு வாக்குமூலம் வாங்குறீங்கன்னா அவர் தந்த வாக்குமூலத்தை அவருக்கு எதிராகவே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. சாசனம் சொல்லுது. யோசிச்சு பாருங்கள், சாசனம். 3வது என்ன சொல்லுது, ஒரே தவறுக்கு ஒருவருக்கு 2 முறை நீங்கள் தண்டனை வழங்கக்கூடாது. மனித உரிமை. யார் யோசிச்சு பார்த்துருப்பாங்க? எனக்கு இங்கே ஒரு கேஸ் இருக்குது, வேலூரில் ஒரு கேஸ் இருக்குது, திருப்பத்தூர் ஒரு கேஸ் இருக்குன்னா ஒரே வழக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தண்டனை கொடுக்க முடியும். ஒரே குற்றத்துக்கு நீங்கள் ஒரு முறைக்கு மேல் தண்டனை வழங்கக்கூடாது. எவ்வளோ ஒரு பெரிய மனித உரிமை சிந்தனை பாருங்கள். இதுவும் அதில் இருந்தது. இதுக்கு அப்புறம் ஆர்டிகல் 22 வருது. ரொம்ப அருமையான ஒரு சட்டம். என்ன சொல்லுது, யாராக இருந்தாலும் நீங்கள் யாரை கைது செய்வதாக இருந்தாலும் 2 அடிப்படை கட்டளைகளை விடுக்கிறாங்க. அவர் எதற்காக கைது செய்கிறோம் என்பதை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும், அவர் தெரியணும். 2வது, யாரை கைது செய்தாலும் கைது செய்த 24 மணி நேரத்துக்கு முன்னதாக ஒரு நீதிபதியின் முன்னால் நிறுத்தியாக வேண்டும். யாருமே அதிலேருந்து விதிவிலக்கே பண்ண முடியாது. அப்போது இதை விட என்ன மனித உரிமை கொடுக்க முடியும்? மனித உரிமை எனக்கு எங்கே வேணும்? யார் பறிக்கிறாங்க? அவனுக்கு எதிராக எனக்கு என்ன சட்டம் இருக்கிறது? இப்போ நான் கேட்க முடியும்ல. அப்போ 24 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு ஒன்று நீதிபதி கொடு, நீதிபதி முடிவு பண்ணிட்டோம், காவல்துறை முடிவு பண்ண முடியாது. அதுவும் சொல்லியிருக்கு இல்லையா? இது அடுத்ததாக ஆர்டிகல் 32 ரொம்ப அருமையான விஷயம். ஆர்டிகல் 32, என்னுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நான் நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுக முடியும். ஒரு போஸ்ட் கார்டு போட்டால் போகிறோம், போஸ்ட் கார்டு போட்டால் போகிறோம். ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யா தான் கொண்டு வந்தாங்க. ஒரு போஸ்ட் கார்டில் அந்த அடிப்படை உரிமை மீறப்படுதுன்னு சொல்லிங்க அப்படின்னா அவங்க எடுத்தாங்க, அதே அவங்க ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். அப்போது ஒரு சாமானியனுக்கான மனித உரிமை மீறலுக்கு எதிரான நடவடிக்கையை அவர் கையில் கொடுக்குறாங்க, அந்த அதிகாரத்தை கொடுக்குறாங்கல்ல, அதுதானே உங்களுக்கு மனித உரிமை பற்றி. எல்லாம் இருக்கட்டும், நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், எல்லாம் கரெக்டு. ஆனால் எனக்கான உரிமைகள் மீறப்படுகிற போது என்னால் உச்ச நீதிமன்றத்தை கூட அணுக முடியுங்கிற சொல்கிறது வந்து ஆர்டிகல் 32. அதாவது தான் சொல்லுது. இது இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள். இப்போது அந்த பொருளாதாரத்தை பற்றி சொல்லுகிற போது கூட அது வந்து டிபிஎஸ்பியில் வந்துருச்சு, பார்ட் 4 வந்துருச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற பல பேர் அதை ஏற்றுக்கல. அது என்ன சொல்கிறாங்க, இயற்கை வளங்கள் சுரண்டப்படுவதற்கு எதிராக சாசனம் சொல்கிறது. அது ஒரு மனித உரிமை மீறல் தான். ஆமாம், யாரோ ஒருத்தருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பற்றி பேசுகிறோம்ல, அவங்க சொல்கிறாங்க இயற்கை வளம் சுரண்டப்படக்கூடாது. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுகிறாங்க, பாலின சமத்துவம் பற்றி அதில் பேசுகிறாங்க. ஈக்குவல் பே ஈக்குவல் ஒர்க் எது பேசுது? சாசனம் பேசுது. சம ஊதியத்துக்கு சம வேலைக்கு சம ஊதியம். என்னோடய உரிமை அதுதானே. பொருளாதாரம் எங்கேருந்து வரும்? நான் உழைக்கிறேன். பல கிராமங்களில் இருந்தது, நாள் முழுக்க உழைப்பேன், ஆனால் எனக்கு வந்து எனக்கு ஒரு அரை படி அரிசி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அப்படி இல்லை. இந்த ஊதியத்துக்கு இந்த வேலைக்கு என்ன ஊதியம் வழங்கப்படுகிறதோ எல்லாருக்கும் அதே ஊதியம் எனக்கும் வேணும். சம வேலை சம ஊதியம், பாலின சமத்துவம், இயற்கை வளங்கள் சுரண்டப்படக்கூடாது. மிக முக்கியமானது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இன் அ ஃபியூ ஹேண்ட்ஸ். ஒரு சில தனிநபர்களுடைய கையில் இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த செல்வமும் போய் முடங்கிவிடக்கூடாது. இதெல்லாம் என்ன மாதிரி விஷயம்? இதெல்லாம் ஒரு சமயத்தில் ஒரு விதத்தை பார்க்க போனால் பொருளாதார சிந்தனை, மறுபக்கத்தில் பார்த்தா அதுதான் உயர்ந்த மனித உரிமை சிந்தனை. ஏன் மனித உரிமை எங்கே பறிக்கப்படுகிறது? ஒரு விட அதிகாரம் குவிந்து கிடைக்கிற போது அதிகாரம் குவிந்து விடக்கூடாதுங்கிறதுனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாசனத்திலேயே கிராம பஞ்சாயத்துகளுக்கு அத்தனை அதிகாரமும் கொடுங்க. பஞ்சாயத்து ராஜ் பின்னால் தான் பஞ்சாயத்து ராஜ் வருகிறது. ஆனால் சாசனம் வடிவமைக்கப்பட்ட போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்துக்கும் தி ஸ்டேட் ஷல் டேக் என்டவர்ஸ் டு மேக் எவ்ரி சிங்கிள் வில்லேஜ் பஞ்சாயத் ஆஸ் அ செல்ஃப் ரிலையன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட். அது சொல்லுது. யார் யோசிச்சு பார்த்துருப்பாங்க சொல்லுங்க? உலகத்தில் யாராவது யோசிச்சு பார்த்துருப்பாங்க? ஏன் அப்படின்னா, நீங்கள் சொல்லும்போது அந்த பொருளாதார சுரண்டல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சொல்லும்போது அந்த சமூக சுரண்டல் இல்லாமல் இருக்க வேண்டும் சொன்னால், பஞ்சாயத்து லெவலுக்கு நீங்கள் கொண்டு போய் நிர்வாக அதிகாரத்தை கொடுங்க. இப்போ தரப்பட்டிருக்கிறதா இல்லையாங்கிற வேறு விஷயம். ஆனால் பாபா சாஹிப் தெளிவாக சொல்கிறார், மனித உரிமைகள் மீறப்படாமல் இருக்க வேண்டும் சொன்னால் அடித்தட்டு மக்களுக்கான அந்த நெருங்கி இருக்கக்கூடிய அந்த அதிகார வட்டத்தில் நீங்கள் அதிகாரத்தை கொடுங்க. நாடாளுமன்றத்தில் அதிகாரம் வச்சுருந்தா அதை ஒரு சாமானிய போய் எப்படி கேட்க முடியும்? சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை போய் எப்படி கேட்க முடியும்? அவனால் யார்கிட்ட போய் கேட்க முடியும்? பஞ்சாயத்து தானே கேட்க முடியும். பஞ்சாயத்துக்கெல்லாம் அதிகாரம் கொடுங்க. நிதி நிர்வாக அதிகாரத்தை இங்கே பஞ்சாயத்துக்கிட்ட கொடுங்க. அப்போ அவங்களால் கேள்வி கேட்க முடியும். சார், கேள்வி கேட்குற உரிமை தான் சார் மனித உரிமையிலும் அடிப்படையானது. இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் கேள்வி கேட்குற அந்த உரிமை இருக்குல்ல, அதே ஒரு அதிகாரமாக மாற்றினார் அவர்.
அது உனக்கான உரிமை மட்டுமே இல்லை, உனக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னாரு. யூ ஆர் எம்பவர்ட் டு கொஸ்டின் எவரி அத்தாரிட்டி. இட்ஸ் நாட் தட் யூ ஹேவ் அ ரைட். உங்களுக்கு உரிமை இருக்கிறது மட்டும் இல்லை, இது கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த அதிகாரம் இருக்குது வெறுமே சொல்லிட்டு போகலை. அங்கே தான் பாபா சாஹிப் தனித்து நிற்கிறார். என்ன அப்படின்னா, சாசனத்திலே கொண்டு வரணும். சாசனம் தான் எல்லாவற்றையும் உயர்ந்தது, எல்லாவற்றையும் தலையாகுது, அதில் கொடுத்துறேன். இப்போ உங்களுக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துருவோம், சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், கல்வி, பெண்ணுரிமை, சமூகம், பொருளாதாரம் அத்தனையும் உள்ளடக்கிய ஒன்று சொன்னால் மனித உரிமை. அது வெறும் பேச்சாக இல்லாமல் சாசனத்தில் அத்தனை பேருக்குமான ஒரு சட்டமாக அதிகாரமாக வழங்கிவிட்டு போனாங்க. தான் நான் இன்றைக்கு சொல்கிறேன், பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் மனித குலத்தில் தோன்றிய மிகச்சிறந்த மனித உரிமை போராளி. ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னீங்க பாஸ்கரன். அதாவது கடைசியாக அவர் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததும் கூட இந்த உரிமைக்காக தான். அதாவது 1951 அவர் ராஜினாமா பண்ணுறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க விளிம்பு நிலை மக்களுக்காக, தலித் மக்களுக்காக, அப்படிலாம் இல்லை. அது வரலாறு திருச்சி சொல்லப்படுது. பெண்களுக்கு 2 பில் கொண்டு வர்றாரு. அதாவது ரீமேரேஜ், அதாவது விதவையான வந்து கைம்பெண்ணா இருந்தால் அதே மாதிரி பெண்களுக்கு கணவன் அல்லது தந்தையினுடைய சொத்துல சரிப்பாய் பங்கு வேண்டும். அது முன்னே கிடையாது. அது பின்னால் 89 தான் வந்தது, அது உண்மை. ஆனால் அத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு. அந்த 2மே பாராளுமன்றத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படலை. அது மிகப்பெரிய வருத்தத்துக்கு ஒரு விஷயம். டாக்டர் அம்பேத்கர் பதிவு செய்கிறாரு. அப்புறம் ஆர்டிகல் 340, இந்த பேக்வர்ட் கிளாஸ், நீங்கள் சொன்ன இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு அடுத்தது பேக்வர்ட் கிளாஸ், பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அந்த ஆர்டிகல் 340 கொண்டு வந்து அவங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும், ஏன்னா அவங்களும் பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த 2மே ஏற்றுக்கொள்ளப்படல. ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம். அவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அப்போ சொல்கிறார், இந்த நாட்டினுடைய சட்ட அமைச்சர் நான் தான், இந்த நாட்டினுடைய சாசனத்தை எழுதணும்னு நான் தான். ஆனால் எனக்கு எப்படின்னா, அப்படி ஒரு அமைச்சராக இருக்கிறது தேவையில்லை அப்படின்னு அன்றைக்கு பவர்லே இல்லாத ஒரு அம்பேத்கர், நேருவால் அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பதவியை இன்றைக்கு இருக்கிற அரசியலோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம், யாரும் ராஜினாமா பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய கேபினெட் போஸ்ட் அது. இது நேரு சமாதானம் பண்ணுறாரு, அப்போ கூட ஒரு முடியல, ரிசைன் பண்ணிட்டு போகிறார். அப்படி அப்புறம் அமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு, இதை கூட செய்யலன்னு சொல்கிறார். அப்போ இங்கேயும் அந்த மனித உரிமை, பெண் உரிமை அல்லது பிற்படுத்தப்படக்கூடிய உரிமைக்காக தான் அவர் ராஜினாமா பண்ணுறாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, எத்தனை பொருளாதாரம் இருக்கலாம், பெண் உரிமை இருக்கலாம், ஆனால் எல்லாம் இதுக்கான அடிப்படை இந்த மனித உரிமையில் தான் இருக்குது. ரொம்ப அற்புதமாக பேசுனீங்க. அடுத்ததாக மேடம் சொர்ணலதா கிட்ட வரும் மீண்டும். ஏன்னா பாஸ்கர் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே இங்கே தான்டா, மனித உரிமை இல்லைன்னா அவன் இதெல்லாம் செய்ய முடியாது, பொருளாதாரத்தில் சாதிக்க முடியாது, பெண்கள் படிக்க முடியாது. அப்போ அந்த உரிமைன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் அதை சார்ந்த அந்த இனம், ஒரு பெண் இனமாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட இனம், அவங்க வர முடியும்னு சொல்கிறார் மேடம். அவர் எந்த ஒரு உரிமைக்கும் கேள்வி கேட்குற உரிமை ரொம்ப முக்கியம்னாரு. ஒரு கேள்வியை நாம் கேட்பதற்கு முன்பாக நம்ம சிந்தனையில் அந்த கேள்வி வர வேண்டும். நம்ம எதுவுமே சிந்தனை இல்லாமலேயே நம்ம கேள்வி மட்டும் கேட்டால் அது ரொம்ப வீணான ஒரு கேள்வி தான். நான் என்ன சொல்கிறேன், சிந்தனை, அந்த சிந்தனையை தூண்டுவது எது? கல்வி. அந்த சிந்தனையை வளர்ப்பது எது? கல்வி. இப்போது சாதாரணமாக பிள்ளைங்கக்கிட்ட பேசும்போது நான் அடிக்கடி கிளாஸஸ்லாம் எடுப்பேன். அப்போ கிளாஸ் எடுக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தரும்போது, அம்பேத்கர் அவங்க தான் முதல்ல இந்த பிரிவினையே, ஈக்குவாலிட்டி, சரிசமமாக இருக்கணும் அப்படின்னு சட்டத்தையே மாற்றி கொண்டு வந்தார். அது வரைக்கும் இவங்களுக்கு தான் கல்வி, இவங்களுக்கு கல்வி கிடையாது, இப்படியெல்லாம் இருந்ததம்மா. இவங்க வந்து சட்டத்தையே உடைத்தார் அப்படின்னா அது எப்படி உடைக்க முடியும்? நான் சொன்னேன், அதுக்கு முன்னாடியே அவங்க அப்பா ராம் சத்பால் தான். எப்படி அப்படின்னு கேட்டால், வீட்டில் ஒரே ஒரு ஸ்லேட் தான் இருக்குமா, அவரும் படிக்கணும், அவங்க அண்ணனும் படிக்கணும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஸ்லேட் வாங்கிறதுக்கு தனித்தனியாக காசு கிடையாது. அதனால் அவங்க அப்பா கிட்ட 2 பேரும் ஸ்லேட் கேட்டோன்னு அவங்க அப்பா, இருங்க 2 பேருக்கும் சமமாக நான் கல்வியை தருகிறேன்னு சொல்லி அந்த ஸ்லேட்டை 2ஆக உடச்சாராம். உடச்சி, நீ ஒரு பாதி வச்சுக்கோ, நீ ஒரு பாதி வச்சுக்கோ. அப்போ பாதி ஸ்லேட்லனா, பாதி ஸ்லேட்டாக இருந்தாலும் நீ அதை எழுதி கற்றுக்கொள்ளும்பொழுது உன்னுடைய சிந்தனையும் கல்வியும் முழு அளவிற்கு வளரும். அதனால் உன் சிந்தனையை தீட்டு, பலகையை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அது மாதிரி வாழ்க்கையில் எது நம்மக்கிட்ட இருக்குதோ அதை பேசிக்காக வச்சு கல்வி என்பது தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். கல்வி எல்லாருக்குமே சமம் தான், எல்லாருக்குமே பொது தான். இப்போது சார் எவ்வளோ பேரை சாதாரண பேரை பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக ஆக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் எது? கல்வி. அந்த கல்வி ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு அந்த ஒரு அந்தஸ்தை தருகிறது. மற்ற உயர்குடியில் பிறப்பவர்கள், செல்வந்தர்களை விட ரொம்ப சாதாரணமாக இருக்கிற மக்கள்கிட்ட தான் நீதியும் நியாயமும் நல்லபடியாக யோசிக்க தோணும். இப்போ கடைசியாக இந்த அம்பேத்கர் ஐயா வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது கூட அவங்க ராம்பாய் அம்மா இறந்த உடனே ஒரு 6 வருஷம் கழித்து டாக்டர் சபிதான்றவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. 2வது அவங்க மருத்துவ உதவிக்காக தான் கல்யாணம் பண்ணுறாங்க.
அப்போ வந்து அவருடைய நீரிழிவு நோய், இன்சாம்னியா இதை போல் வியாதியில் அவர் கஷ்டப்படும் போது அந்த அம்மா சொல்கிறாங்க, சாஹேப் நான் கொடுக்குற மருந்தை வந்து ஒர்க் பண்ணணும் உடம்புலன்னா நீங்கள் 1 மணி நேரமாவது தூங்கணும், இல்லாட்டினா இந்த மருந்து ஒர்க் பண்ணாது, ரொம்ப சீரியஸாக போகுது கண்டிஷன், அது அவருக்கு உடம்பு மோசமாகிட்டே போகுது. அப்போ வந்து அவர் சொன்னாராம், அம்மா நான் 1 மணி நேரம் உறங்கினால் இந்த இந்தியா 1 மணி நேரம் ஒரு அடி பின்னால் போயிடும். அதனால் நான் தூங்க மாட்டேன், நான் தூங்கினா என் இந்தியா பின்னால் போயிடும். அதனால் கடைசி வரைக்கும் நான் வீழ்த்திருந்து அவர் கடைசி நாள் கூட அவர் எழுத வேண்டிய புத்தகத்தை எழுதி முடித்து விட்டு படுத்தார். அவர் நித்திரையில் தான் அவர் உயிர் போச்சே தவிர அவர் வந்து கல்விக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், அந்த கல்வி பணிக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், எல்லாருக்கும் கல்வி, பெண்கள் வந்து கல்வி கற்க வேண்டியது ரொம்ப அவசியம் அப்படின்னு. ஏன்னா அவர் சாதாரணமான ராமபாயையும் கல்யாணம் பண்ணி அதுலேயும் வாழ்ந்து காமிச்சார். ஒரு டாக்டர் சபிதா, அந்த அம்மா பெரிய அவங்களும் கல்யாணம் பண்ணாங்க. அவங்க இதெல்லாம் வந்து பெண்கள்ன்றவங்க கல்வியை கற்கும் பொழுதுதான் இந்த நாடு வந்து நிஜமாகவே சுதந்திரம் பெறும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதை நான் மறுக்க முடியாது. ஏன்னா நீங்களே அதுக்கு ஒரு உதாரணம். என்னங்க? ஏன்னா டாக்டர் அம்பேத்கர்ன்ற ஒரு மனிதன் இந்த நாட்டில் பிறக்கல, அப்படி ஒரு சட்டத்தை ஏற்றலன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டெப்டி கலெக்டர் இருந்திருக்க முடியாது. அந்த பதவியின் மூலம் அந்த உரிமைகளை மீட்டு கொடுத்திருக்க முடியாது. எனக்கு டெப்டி கலெக்டராகவே கொடுத்தாங்க. ஒரு பெண்ன்றதால பாஸ்கரன் சொல்ற உரிமையை வந்து மீட்டு தரணும்னா கல்வி தேவை. ஆமா, அது ஒரு பெண் கல்வி முக்கியம். ஆமா, அப்படின்றதுக்கு நீங்களே உதாரணமாக இருக்கும்போது நாங்கள் மறுத்து பேச முடியல. அடுத்தது குருநாதன் சார், நீங்கள் அவங்க சொல்கிறாங்க ஒருத்தர் உரிமை தான், மனித உரிமை தான் அடிப்படைன்றார் பாஸ்கரன். மேடம் சொல்கிறாங்க இல்லை கல்வி, இது என்னதான் அவர் சொல்லிட்டு போனாலும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு கல்வி வேணும்ல, அதை போராடுறதுக்கு ஒரு கல்வி வேணும்ல. அது குறிப்பாக பெண்கள் படித்தா தானே இந்த வீடு நல்ல அறிவாளியான ஒரு வீடாக இருக்கும், குடும்பமாக இருக்கும். குடும்பம் நல்லா இருந்தால் தானே இந்த தேசம் நல்லாயிருக்கும். அப்படின்னு 1 மணி நேரம் நான் தூங்கிட்டேன்னா பின்னோக்கி செல்லும் அப்படின்னு அம்பேத்கர் பதிவு பண்ணுறதா யார் சொல்கிறது சரின்னு இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்கேன் நான். ஏன்னா 2 பேருமே தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப ஆழமாக பதிவு பண்ணியிருக்காங்க. பார்க்குற நேயர்களும் வந்து அவர் சொல்கிறது சரியாக தான் இருக்குது, இந்த அம்மா சொல்கிறது சரி, ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் அடித்தட்டு மக்களினுடைய வாழ்க்கை தான் டாக்டர் அம்பேத்கர், அவருடைய முன்னேற்றத்திற்கு தான் முதல் உரிமை கொடுத்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கு உங்கள் கருத்து என்ன இந்த சுற்றுல? அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து போதிய சுதந்திரம் வேணும். சுதந்திரம் வந்து எங்கேயுமே இல்லை, இவங்களுக்கு யாருக்குமே சுதந்திரமெல்லாம் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து மேல்தட்டு மக்கள் அப்படியே அமுக்கி கீழே வச்சுருக்காங்க. அதனால் ஒரு கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு வேணும். இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ அந்த அவருடைய நினைவு நாள், பிறந்த நாளில் கூட அவருக்கு மாலை போடுறது, சிலைகளுக்கு மாலை போடுறது, இது எல்லாமே கூட வந்து அவங்க மட்டும்தான் வர்றாங்க, வேறு யாரும் வர்றதில்லை. திரளாக வந்து அவங்க தான் கூடுறாங்க, வேறு யாரும் வர்றதில்லை. அதில் ஒன்று. இன்னொன்று, அவருடைய புத்தகங்களை வந்து நூலகம் அங்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒதுக்குப்புறமாகவே இருக்கும் அவருடைய புத்தகங்கள். அவருடைய புத்தகங்களை வந்து படிக்கிறதையே கையில் வந்து இப்போ நானே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நான் வச்ச என்னைய ஒரு மாதிரி ஏளனமாக பார்க்குறது, ஒரு தீவிரவாதி பார்க்குறது. ஆமாம், ஒரு யாருமே அவருடைய புத்தகத்தை கூட வந்து திறந்து ஓப்பனாக படிக்க, வேறு புத்தகங்களெல்லாம் சொல்ல நான் விரும்பலை எந்த புத்தகம்னு சொல்லிட்டு, புத்தகங்களெல்லாம் பார்க்கும்போது படிக்க சரி இவர் வந்து கொஞ்சம் நல்ல படிப்பாளி போல தெரியுது, கொஞ்சம் அறிவு உள்ளவர் போல தெரியுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் அம்பேத்கர் புத்தகத்தை படிக்கும்போது அவரையே ஒரு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் அந்த சமுதாயத்தில் இருக்குது. இந்த சமுதாய மாற்றம் வந்து மக்கள் இப்போ மேடம் சொன்ன மாதிரி கல்வி கற்றவங்க ஓரளவு அவங்களுடைய மனமாற்றம் ஏற்படணும். மனமாற்றம் ஏற்பட்டு இவங்களும் மனிதர்கள் தான் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து எல்லாத்துக்கும் வரணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு தூய்மை பணியை எடுத்துக்குவோம். இப்போ தூய்மை பணி, இப்போ ஒரு லாரியில் வந்து குப்பை அள்ளி போட்டுக்கிட்டாங்க, அவங்களுக்கு எவ்வளோ சகிப்புத்தன்மை இருக்கணும். குப்பை என்றது வந்து நம்ம போடுறது தான், நம்ம கடந்து போகும்போது நம்மளே மூக்க பிடிச்சிட்டு தான் போகிறோம். ஆனால் அவங்க அதோடவே ட்ராவல் பண்ணுறாங்க. வண்டியிலலாம் பார்த்து போர் வீரர்கள் மாதிரி 2 பக்கமும் நின்றுக்கிட்டு போவாங்க, ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு இப்படி போயிட்டே இருப்பாங்க, 2 பக்கமும் வந்து என்னவோ இராணுவத்தில் போராடுற மாதிரி. அந்த மாதிரி அவங்க வந்து இந்த குப்பையோடு சேர்ந்து போராடுறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து எப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு பலதரப்பட்ட நோய்கள்லாம் வரும். இப்போ நம்ம குப்பைன்னு வந்து நம்ம வெளியில் போடுறது அவங்க எவ்வளோ சகிச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு வண்டியில் ஏற்றுறாங்க. அப்போ மக்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து அந்த என்ன பண்ணணும், மனமாற்றம் ஏற்படணும். நம்மளும் அவங்களும் மனிதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு பெருந்தன்மை எல்லாமே வரணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ அவங்களெல்லாம் கூப்பிட்றவங்க இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க.
இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு, இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. இருந்தாலும் இன்னும் அந்த மனமாற்றம் வந்து இல்லை, அதுதான் பாஸ்கரன் சொல்கிறாரு. இந்த வாடா டேன்றதான் மாறி தான் இந்த சட்ட உரிமை மீறல் அங்கே இருக்கக்கூடாதுன்றது தான் அவர் அழுத்தமாக சொல்கிறாரு. அதான் அந்த மாதிரி வந்து இன்னும் மனமாற்றம் நிறைய வேணும் மக்கள்கிட்ட. ஆனால் இப்போ அதுக்கு அம்பேத்கர் இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. ஆமாம், நான் நிறைய பாதுகாப்பு கொடுத்துருக்காரு. மிஸ்டர் பாஸ்கரன் சொன்ன மாதிரி நிறைய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதேமாரி சில இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் வந்து மக்கள் மனதில் வந்து மாற்றம் ஏற்படணும். அதுக்காக தான் அம்பேத்கர் பாடுபட்டார். இன்னும் நிறைய வந்து அவர் அப்போ மாற்றம் ஏற்படணும்னா அம்பேத்கரை படிக்கணும். ஓகே, அப்போ படித்தா அவர்களுக்கு உரிமை என்னன்றது தெரியும். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இப்போ வந்து ஆந்திர பிரதேசத்தில் கேட்டார். அவர் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அம்பேத்கரை படித்தேன், ஐஏஎஸ் ஆனேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த அம்பேத்கரை படித்தேன், ஐஏஎஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சார் சொல்கிற மாதிரி அவர் எதை படித்தா மக்களுடைய மனமாற்றம் அல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்னு பார்த்துங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நீங்கள் என்ன சொல்ல வரன்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அதாவது நாம் எதை குப்பைன்னு நினைக்கிறோமோ அந்த குப்பையை சகிச்சுக்கிட்டு இந்த சமூகத்தை க்ளீன் பண்ணுறாங்க. டாக்டர் அம்பேத்கர் எப்படி இந்த இந்தியாவை க்ளீன் பண்ணணும்னு நினச்சாரோ, ஆனால் இங்கே ஒவ்வொரு தெருக்களையும் தூய்மையாக, ஏன்னா நோயே வர்றது குப்பைகள் இந்த கழிவில் தான். ஆனால் மற்றவருக்கு நோய் வரக்கூடாதுன்னு உழைக்கிற அந்த வர்க்கம் உரிமையோடு இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைத்தவர் டாக்டர் அம்பேத்கர். அப்படி தான் அவர் பார்த்துருக்காரு. ஆனால் அதை இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணும்னா அவரை படிக்கணும். ரொம்ப நன்றி உங்கள் பதிவுக்கு. அடுத்ததாக மீண்டும் ஆடில் பேக். இல்லை அவங்க எவ்வளோதான் இந்த மனித உரிமைகள் அம்பேத்கர், மனித உரிமையினுடைய அடையாளம் அம்பேத்கர், பெண் உரிமை, பெண் கல்விக்கான அடையாளம் டாக்டர் அம்பேத்கர், அல்லது அடித்தட்டு மக்களுடைய அடையாளம் அம்பேத்கர் சொன்னாலும் இந்த 3 பிரிவுகளும் நல்லா இருக்கணும்னா அவங்க பொருளாதாரம் நல்லா இருக்கணும் சார். பொருளாதாரம் நல்லா நீ என்ன பேசி என்ன பிரயோஜனம்? காசு இல்லாதவன இந்த நாடு மதிக்காது. அப்படி அதுக்கு பொருளாதாரத்துக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒன்ஸ் ஒருத்தன்கிட்ட காசை கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவனை மதிப்பான்ல. ஒருத்தர் காரில் வந்து இறங்குறான்னா அவன் யாருன்னு பார்க்குறது இல்லை. அதே ஒரு விளிம்பு நிலை மக்கள் வந்து ஒருத்தர் மேலே வந்து காரில் வந்து யாரும் பார்க்குறது இல்லை. அதுதானே சார் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவனுடைய இந்த இறுதி சுற்றுல பதிவு செய்யுங்க. நிச்சயமாக நம்ம அம்பேத்கருடைய பொருளாதார சிந்தனை பற்றி பார்க்குறோம். நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் நில சீர்திருத்தம், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் டிபிஎஸ்பியில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரும்போது ஆர்டிகல் 39 பற்றி பார்க்குறோம். இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பற்றி அவர் ஃபஸ்ட்டு பேப்பர் எப்போ எழுதுறாருன்னா 1918 ஸ்மால் ஹோல்டிங்ஸ் இன் இந்தியா அண்ட் தேர் ரெமெடிஸ் அப்படின்னு 1918 ஒரு கொலம்பியாவில் எழுதியிருக்காரு. அங்கே என்ன எழுதியிருக்காருன்னா, இந்தியாவுடைய விவசாயத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே இந்த நிலமுங்கிறது சமமாக பகிரப்படுறது இல்லை, ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்குது. இந்த லேண்ட் ஹோல்டிங்ஸை நம்ம சரியாக கட்டமைச்சாதான் இந்தியாவோட விவசாயம் முன்னேறும். அவர் அப்போவே அதுக்கு தீர்வாக கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங்கும் லேண்ட் கன்சாலிடேஷன் பற்றியும் பேசியிருக்காரு. அதுதான் சுதந்திரத்துக்கு அப்புறமா வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பு அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் வந்து ஜமான்தாரி அபாலிஷன் ஆக்ட் கொண்டு வரும். அதுக்கு ஒரு முன்னோடியாகவே அவர் வந்து 1949 கோட்டி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம், அதாவது அவர் வாழ்ந்த மகாராஷ்டிராவில் கொன்கன் ரீஜனில் கோட்டி சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதில் எப்படி இருக்குன்னா, சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்கு வந்து ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைக்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது. அடிமைவாதி மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது கான்ஸ்டியூஷன்லேயும் வந்து ஆர்டிகல் 23 வந்து அது ஒழிக்கப்படுது பின்னாடி. அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து இந்த கொன்கன் ரீஜனில் இந்த ஃபோர்ஸ்டு லேபர் சிஸ்டமான கோட்டி சிஸ்டமோட ஒழிப்புக்கான போராட்டத்தை ஆரம்பிக்கிறாரு. அது வந்து அதே மாதிரி மஹர் வத்தன் அப்படிங்கிற அந்த அவர் சேர்ந்த மஹர் சமுதாய மக்களுக்கே வந்து ஒரு அடிமைத்தனமான ஒரு சிஸ்டம் இருந்திருக்கு, வத்தன். இது ரெண்டுமே வந்து ஒழிக்கப்படணும்னு அப்போ அவர் ஆரம்பிக்கிறது. அதுதான் வந்து 1949 பிரிட்டிஷ் சர்க்கார்கிட்ட அது கொண்டு வரும்போது அது கொண்டு வர முடியல. 1949 சுதந்திர இந்தியாவில் அது ஒரு சட்டமாக ஏற்றி கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ரிஃபார்ம்ஸை கிரியேட் பண்ணுறாரு. அது வந்து அந்த பொருளாதார முன்னேற்றத்துக்கு தான். பொருளாதார முன்னேற்றம், ஏன்னா அதாவது நிலம் வந்து சமமாக பகிரப்பட்டால் தான் விவசாய பொருளாதாரம் முன்னேறும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் வந்து 1918 ஆரம்பித்து இந்த கோட்டி சிஸ்டம் அபாலிஷன் வரைக்கும் வெல்த் ஈக்வாலிட்டி வரைக்கும் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து அக்ரிகல்ச்சரில் ஒரு முக்கியமான சிந்தனை. இதுக்கப்புறமா வந்து அவர் வந்து 1942 வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மெம்பராக வராரு. ஸோ வைஸ்ராய் வந்து இவர் ஒரு இன்டெலெக்சுவலாக இருக்காரு. இவர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் அட்வைசராக வச்சா நம்ம நிறைய இனிஷியேட்டிவ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற போது இவர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட ஒரு பார்ட்டாக இருக்கும்போது நலத்திட்டங்கள் நிறைய கொண்டு வந்தார். அதோட ஒரு பட்டியல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்கனாமிக்ஸ் சார்ந்து அந்த திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த விஷயத்தை 1942 இந்தியாவில் கொண்டு வரணும் அப்படின்னு பேசி இன்னைக்கு ஸ்கில் இந்தியா பார்க்குறோம். அதோட ஆரம்பம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம் 42 அவர் வந்து வைஸ்ராய் கவுன்சிலில் இருக்கும்போது கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், நம்ம வேலை வாய்ப்புக்கு எம்ப்ளாய்மெண்ட் வேணும்னா படித்த பட்டிதாருக்கு வந்து பதிவிடுங்க அப்படிங்கிற அந்த சிஸ்டமை பிரிட்டிஷ் டைமில் கொண்டு வந்தது இவர் தான். இவர் வந்து வைஸ்ராய் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருக்கிறப்போ
நெக்ஸ்ட் வந்து அந்த டைமில் இவரோட பவர் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போது தாமோதர் வேலி கார்பரேஷன் ஹிராக்குன் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது மூலமாக அதுலேருந்து கரண்ட் எடுத்து அந்த கரண்ட் மூலமாக எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற இந்த சிந்தனையை கொண்டு வந்து இந்த தாமோதர் வேலி கார்பரேஷன் ஹிராக்குன் டேமுடைய ப்ராஜெக்டோடைய ஆரம்ப கட்டத்தில் ப்ரொபோசல் ஸ்டேஜில் இவர் பிரிட்டிஷ் சர்க்காரில் ஒர்க் பண்ணும்போது ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அந்த இரிகேஷன் சிஸ்டம்க்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனாக அது இருந்திருக்கு. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த அத்தாரிட்டி வர்றதுக்கு ஒரு காரணமாகவும் 1940களில் இவர் இருந்திருக்காரு. அவர் அப்போ படித்த எக்கனாமிக்ஸ், அவர் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் அதை பயன்படுத்தி அந்த ஒரு பொருளாதார சிந்தனை வந்து நேரடியாக ஒரு மனிதன் சம்பாதிக்கிறத விட இப்படி வசதி வாய்ப்புகள் வரும்போது இன்னும் அவனுடைய திறன் வெளிப்படுத்தலையா, அப்போ வருமானம் வருது அப்படின்றது தான் அவருடைய சிந்தனை. வந்துகிட்டே இருக்காரு. இதோட ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம வந்து 8 மணி நேரம் வேலை பார்க்குறோம். ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்போ 12 மணி நேரம் வேலை அப்படிங்கிறது தான் இருக்குது. இவர் இந்த வைஸ்ராய் கவுன்சில் வரும்போது தான் தொழிலாளர் நலன் அப்படிங்கிறது கீழே 12 மணி நேரம் ஒரு நாள் வேலையிலிருந்து 8 மணி நேரம் ஒரு நாள் வேலைக்கு மாற்றணும்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்டால இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சதுக்கு ஒரு காரணம். போராட்டமே இல்லாமல் அது சிகாகோவில் நடைபெற்றது. ஆனால் இங்கே போராட்டமே இல்லாமல் சைலண்டாக அதை பண்ணியிருக்காரு. அதை கொண்டு வரதுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து அவர் இந்த எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் செஞ்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல விதமாக இந்த எக்கனாமிக் சைடில் அவர் செஞ்சிருக்காரு. ஆண் பெண்ணுக்கு சம ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பின்னாடி இந்த நெறிமுறை விதியில் வந்திருக்கு. டிபிஎஸ்பியில் அதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த தொழிற்சங்கங்கள் உருவாகிறதுக்காக வழிவகுத்தல் கான்ஸ்டியூஷனில் அது ஒரு ப்ரொவிஷனாக வந்திருக்குன்னா அது நிச்சயமாக இவரோட இந்த லேபர் ரைட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் தான். அதனால தான் அவரை ஃபியூச்சரில் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி அப்படின்னு அவரோட கட்சிக்கே லேபர் பார்ட்டிங்கிற பேர் தான் வச்சிருப்பார். ஸோ அது எல்லாமே அவரோட இந்த பொருளாதார சிந்தனையிலேருந்து தான் வருது. இல்லை, நீங்கள் சொல்லும் போது தான் ஃபைனலாக நிறைவுக்கு வரும் அந்த நிகழ்ச்சி. நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பே கமிஷன் சொல்கிறோம் இல்லையா, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு, அதுவும் கூட அவருடைய திட்டம் தான். இந்த லேபர் மினிஸ்டராக இருக்கும்போது அதை அவர் தான் முன்வைக்கிறாரு. அது பின்னால் அரசியல் சாசனத்திலையும் அது குறிப்பிட்றாரு. அது மாதிரி டியர்னஸ் அலவுன்ஸு, அப்புறம் இந்த 3 months மெட்டர்னிட்டி லீவ், அதுக்கப்புறம் பெண்கள் வந்து மைன்ஸில் ஒர்க் பண்ணக்கூடாது, குழந்தை தொழிலாளர்களை லேபர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து சைல்டு லேபர் குழந்தை படிக்கணும், படித்தா முன்னும் பொருளாதாரத்தில் பின்னால் வளர்ச்சி. அப்போ ஒரு தொலைநோக்கு பார்வையோட தான் அந்த பொருளாதார சிந்தனையில தான் இந்த மாதிரி திட்டங்களையும் அவர் கொண்டு வந்திருக்காரு. பெருவாரியாக அந்த லேபர் மினிஸ்டர் இருந்தப்போ நிறைய விஷயங்களை வந்து அவர் அந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கிட்ட இருந்து அதை நல்லா பயன்படுத்தி போராடாமல், அவங்களை எதிர்த்து போராடாமல் அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வாங்கியிருக்காரு. அதை சொல்லுவாங்க, நம்ம எப்படி கேட்கணுமோ ஆடி கறக்கிற மாடு ஆடி கறக்கணும் பாடி, அந்த மாதிரி அவர் செஞ்சுருக்காரு. ரொம்ப அருமையாக அந்த திட்டங்களை இந்தியாவில் குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுடைய நிலம் ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இறுதியாக இந்த நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்துக்கு கொண்டோம். நேயர்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, யார் சரின்றது முக்கியம் இல்லை, அம்பேத்கர் எப்படி சரியாக இருந்திருக்கிறான்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நீங்கள் 4 பேருமே அம்பேத்கர் சொன்னது எல்லாமே உண்மைதான். அவர் வந்து மனித உரிமை மீறல் தான் அடிப்படை, அதை வைத்து தான் அடிப்படையாக அந்த சாசனத்தை அமைச்சிருக்கான்றதும் உண்மை. பெண் கல்வி மிகவும் முக்கியம், அதுவும் கல்வி வந்து எல்லோருக்கும் முக்கியம், அதை விட பெண்களுக்கு மிக முக்கியம். அப்படி படிக்கும் பொழுது தான் அது அடுத்த கட்டத்துக்கு அவங்களை கொண்டு செல்கிறது. அந்த குடும்பமே ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு குடும்பமாக பார்க்கிறது. அப்போது குடும்பம் வரும்போது சமூகம் வளர்ச்சி பெற்ற குடும்பமாக மாறுகிறதுன்றத கருத்தை மேடம் சொன்னாங்க. அதனைத் தொடர்ந்து விளிம்பு மக்களுக்கு தான் அவர் வந்து இந்த அறிவெல்லாம், அது உண்மைதான். ஏன்னா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி அவர்கள், அப்போ அந்த பொருளாதாரத்தை முன்னேற்றணும்னா அங்கே வந்து அவர்களுடைய நலனை காக்க வேண்டும், அதுக்கு சட்டம் ஏற்றணும், அதையும் செஞ்சுருக்காரு. கடைசியாக பொருளாதாரம் தான் முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் எங்கே எல்லாரும் கேட்டால் பைசா. அப்போ எல்லோருமே வளர்ச்சி பெறணும் பொருளாதாரத்தில் அப்படின்றது தான் அடிப்படை நோக்கமாக அவர் முன்னால் இருந்து பின்னால் வச்சு இது எல்லாமே செஞ்சால் தான் பொருளாதாரம் வளரும்ன்ற ஒரு கருத்தை வச்சிருக்காரு. ஆனால் இதில் அம்பேத்கரை அடையாளம் பண்ணும்பொழுது நம் சட்டமேதை அம்பேத்கர் என்று பெருவாரியாக அவரை அடையாளம் படுத்தினாலும் அவர் எல்லாவற்றிற்கான ஒரு அடையாளம். அவர் ஒரு சமூக நீதி காத்தவர், ஒரு கல்வியாளர், ஒரு பெண் உரிமைக்காக போராடியவர், அல்லது அவர் வந்து ஒரு அடித்தட்டு மக்களினுடைய உரிமைகளை மீட்டெடுத்தவர், பொருளாதாரத்திற்காக இந்திய பொருளாதாரத்தை உலக அளவிலே கொண்டு சென்ற ஒரு மாமேதை. இதையெல்லாம் மீறி எல்லாம் இருக்குடா, உங்களுக்கு உரிமை இல்லைன்னா என்ன பண்ணுறது, உரிமையும் வைத்தார். இப்படி எல்லாவற்றிற்கான அடையாளம் டாக்டர் அம்பேத்கர். அதுவும் சாசனம் என்று சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது என்று தான் நானுடைய நிறைவு கருத்தாக இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அருமையாக தன்னுடைய கருத்துக்கள் இன்னும் நிறைய இருக்குது, அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமான கருத்துக்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற வகையில் இன்றைக்கு அவரை நினைவு கூறுகின்ற அந்த தினத்தில் நாமெல்லாம் அதை பேசுகிறோம் பார்த்தீங்களா, அதுவே நமக்கு அவர் கொடுத்த வாய்ப்பு தான் இந்த நிகழ்ச்சி நாம் பேசுது. ஸோ இந்த நிலையத்திற்கு வந்து டிடி தமிழ் ஸ்டுடியோவுக்கு வந்து நீங்கள் எல்லாம் அந்த பதிவு அவரை பற்றிய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நன்றி.
நேயர்களே, இதுவரை 4 மிக சரியான சில கருத்துக்களை, அம்பேத்கர் குறித்த கருத்துக்களை, மிக உண்மையான கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த 4 கருத்துக்கள் உண்மையான எல்லாமே உண்மைதான் நான் சொன்னேன். இந்த முடிவு நேயர்களாக உங்கள்கிட்ட விடுறோம். டாக்டர் அம்பேத்கர் அப்படின்னா உங்களுக்கு என்ன நினைவு வருது அப்படின்றத இந்த நினைவு நாளில் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மனிதர் இந்த நாட்டில் பிறந்ததெல்லாம் நாம் பெற்ற பாக்கியம் என்று நினைப்பது தான் நம்முடைய கடமை. ஏன்னா அவர் இல்லைன்னு சொன்னால் அரசியல் சாசனம் வருமானா வந்திருக்கோம். ஆனால் இத்தனை பிரிவுகளையும் மனதில் ஏற்றுக்கொண்டு ஒரு பேலன்ஸ்டு ஒரு கான்ஸ்டியூஷன் எல்லோரையும் மனதில் வச்சுட்டு, அது வந்து பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், பணக்காரர்கள், ஏழைகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லோருக்குமான உரிமைகள் தரப்பட வேண்டும். அந்த உரிமைகள் பாதுகாக்கப்படும். சொத்து ஒரு பக்கம் போயிடக்கூடாது. எல்லோருக்கும் பணம் இருக்கணும், எல்லோருமே வீடு இருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு மாமனிதன், மனிதர்களை நேசித்த ஒரு மனிதன். அவர் இந்த நாட்டில் பிறந்திருக்காரு. இன்றைக்கு உலகம் முழுவதும் அவரை பற்றி பேசாதவர்கள் என்ன ஆரம்பத்திலே சொன்னேன். அவரை இன்றைக்கு நாம் நினைவு கூறுவது நாமெல்லாம் செய்த பாக்கியம். அவரை நாம் நினைவு கூறுவோம், அவர் பாதையில் நடப்போம் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.